இந்த லாரி டிரைவர் படுற கஷ்டமெல்லாம் என்னென்னு பாருங்கள். சென்னையில் வந்துட்டு ஒரு லோடு இறக்குறதுக்கு போயிருக்காரு ஒரு லாரி டிரைவர். அந்த கம்பெனியில் வந்து லோடு இறக்கல, 3 நாளாக வெயிட்டிங் விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவரை வந்து கம்பெனி முன்னாடி நிறுத்தினா போலீஸ் ஃபைன் போடும், நீங்கள் பைபாஸில் போய் நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாளாக பைபாஸ்லேயே நின்றுருந்துருக்காரு. அதையும் போலீஸ்காரங்க நோட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடனே ஸ்டேரிங் கீழே செயின் போட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை என்ன இருந்ததுன்னா, லோடை இறக்க போனால் லோடை இறக்குற கம்பெனி லேட் பண்ணால் நீங்கள் அந்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா சொல்லுங்கள். இது வந்து ஓனரும் கேட்க மாட்டாங்க, இல்லை லோடை ஏற்றி விட்றவங்களும் கேட்க மாட்டாங்க, லோடை இறக்குறவங்களையும் கண்டுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த கூலிக்கார டிரைவர் எங்களை மட்டும்தான் இத்தனை பிரச்சனைக்கு ஆளாக்கி இத்தனை ப்ரெஷர் பண்ணி ஒரு ஒரு 3 வேளை சோறு தின்னு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு டிரைவர் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு பாருங்க. துபாயில் போய் வேலை செய்கிறவங்க கூட இந்த கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொந்த ஊருக்குள்ளே வண்டி ஓட்டினாவே இவ்வளோ கஷ்டப்பட மாட்டிருக்கு.